வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 144 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்தி அமைக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள், அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும். தீராத பல சிக்கல்களை தீர்க்க வச்சு அதுலயே அவனை சாதிக்க வைக்கும். எதுல சறுக்குனாங்களோ, எதுல அவர்கள் பின்னடைவு சந்திச்சாங்களோ, எதுல வீழ்ச்சி அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது, எத்தனை நாள் இந்த கிரக சேர்க்கை நீடிக்குது? பொதுவா சொல்லுவோம், கடவுளின் கடைக்கண் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம், சரித்திரம் படைத்திடலாம், சாதனை படைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம். இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, புதன், ராகு. குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம். ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான். ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா, குருவின் ஆதரவு அவசியம். தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். உங்களுக்கு எந்த விதமான சறுக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு. எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் 60% வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம். மீதி 8 கிரகங்கள் அவர்களுக்கு 40% வலிமையை தான் தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன். புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர். ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன். குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர். புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன். காதலை குறிக்கக்கூடியவர். யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள். அதே மாதிரி வரவு செலவுகள், கணக்கு வழக்குகள், ஆடிட்டர், சிஏ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்கள், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன். அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு. ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் வால் பகுதியையும் குறிக்கக்கூடியவர். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும். ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது. 144 வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே, ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக 30 நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். ஆனா இப்ப புதன் 77 நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் 77 நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார். கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே புதன் பிப்ரவரி 3ஆம் தேதி 77 நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார். மிதுன ராசி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னின்னு 2 வீடு. அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க. இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு. குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறாருன்னா, குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார். இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி. இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும். என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, எது நடக்கல, நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்ட காணோம். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை, அடி மேல அடி,
வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது. குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். 10ம் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும். 77 நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும். பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அல்லது 4 நாள் இருக்கலாம். ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை 77 நாட்கள் இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள். வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் அமைப்பை இந்த 77 நாட்கள் உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும். வலிமை பெற்ற ராசி நீங்க. நேர்மையா இருந்தது தவறா, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படின்னெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை தரும். இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த 77 நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். உன்னால இது பண்ண முடியாது, உனக்கெல்லாம் இது கிடைக்காது, நீ போய் சிக்கிக்காத, நீ போய் மாட்டிக்காத, உனக்கு ஏன் இந்த வேலை, ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட, இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கன, பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட விலகிருங்க. போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட போன் காலை பிளாக் பண்ணிடுங்க. 77 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம 1 by 1 இதுல பார்க்க போறோம். இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள், அரிய ராசி பலன்கள், கோவில் விழாக்கள், சில சூட்சும பரிகாரங்கள், சூட்சும வழிபாடுகள், ஜோதிடத்தில் நிறைய லாஜிக்லாம் இருக்கு. அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன், நான் வெற்றி அடைஞ்சிடுவேன், என் சிக்கல் சரியாயிடும். இந்த 77 நாட்கள் என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாவோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம். அதுக்கு வீடியோவுக்கு கீழே ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாகவும் இருக்க முடியும். துடிப்பாகவும் துணிச்சலாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 77 நாள் யோகம் என்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். யாரையுமே பார்த்த மாத்திரத்துல அவங்கள எடை போடக்கூடிய வல்லமை பெற்ற இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்கள்ல துன்பமும் துயரமும் அதிக அளவுல இருந்தது. துரோகத்துல பெரிய அளவுல நிலை குலைஞ்சு போன ராசியில முக்கியமா இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். எதனால நமக்கு துரோகம் இழைக்கப்பட்டது, எதனால நமக்கு நியாயம் கிடைக்கல, அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு கடவுளிடம் முறையிடுவதற்கு காத்து கொண்டிருக்கும், சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு யாருக்கு உங்களுடைய கவலையும் கண்ணீரும் கேட்டதோ இல்லையோ, கடவுளுக்கு உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய கண்ணீரும் உங்களுக்கு இணைக்கப்பட்ட
இழைக்கப்பட்ட அநீதியும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமும் கண்டிப்பாக கடவுளுக்கு கேட்டுவிட்டது. அதையெல்லாம் சரி செய்யறதுக்கும், உங்களுக்கு நியாயம் கொடுப்பதற்கும், உங்களுக்கு விமோச்சனம் கிடைப்பதற்கும், உங்களுக்கு விரும்பியதை நடத்தி தருவதற்கும் இந்த அற்புதமான யோகத்தை கடவுள் உங்களுக்காகவே நிகழ்த்துகிறார். இந்த யோகத்துல எந்தெந்த நட்சத்திரம் பலன் பெறும்? சித்திரை நட்சத்திரமா, சுவாதியா, விசாகமா அப்படின்னா 3 நட்சத்திரக்காரர்களும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நீங்கள் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இந்த யோக பலன்களையும் சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்க போகிறீர்கள். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரையும் விட ஒரு கொடுத்து வைத்த ராசின்னு சொல்லலாம். எதனால? உங்க ராசிநாதன் சுக்கிரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யமும் 16 செல்வத்தையும் தன்னில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமியை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு எப்பொழுதுமே செல்வம் பெருகுவதற்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் குறைவில்லாமல் கிடைப்பதற்கும் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்கும் மகாலட்சுமி மனதார வழிபாடு செய்துவிட்டாலே உங்களுடைய துன்பமும் வேதனையும் மன இறுக்கமும் மன பதட்டமும் கண்டிப்பாக குறைந்துவிடும். உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் கமெண்ட்ல பதிவிட்டுட்டு மகாலட்சுமியை மனதார நினைத்து ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க. உங்களுடைய முக்கிய கோரிக்கை என்ன? எது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கையை நீங்க லட்சுமி கிட்ட கேட்கணுமோ அதையும் பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அஷ்டலட்சுமியின் கருவறையில உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரமும் உங்களுடைய உடனடி கோரிக்கையையும் சொல்லி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த அர்ச்சனையை நானே செய்து லட்சுமியிடம் உங்கள் சார்பாக உங்கள் கோரிக்கை நிறைவேறணும்னு மனதார பிரார்த்தனை செய்றேன். அதற்கு நீங்க கமெண்ட்ல போய் பெயர், ராசி, நட்சத்திரம், ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு உங்களுடைய முதன்மையான கோரிக்கை, வேண்டுதல், பிரார்த்தனை என்ன இருக்கோ அதை பதிவிடுங்க. அதே போல உங்களோட கோரிக்கைக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரம், எளிய பரிகாரம், நீங்க ஏதாவது பரிகாரம் செய்தால் அது உடனடியாக நிறைவேறும்னா அதையும் தனிப்பட்ட முறையிலேயே உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை ஆகவும் உடனடியாக பதிவிடுறேன். நான் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பவர் குரு. எந்த நட்சத்திரத்தில்? புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வலிமையோடு உங்களுடைய யோகாதிபதியான புதனை யோகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அங்கே பிரம்மாண்டத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும், ஏன் அசுர வளர்ச்சியை தரக்கூடிய ராகு பகவானும் புதனோடு இணைந்திருக்கும் பொழுது இந்த யோகம் நடைபெறுவதால் நிச்சயமாக யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், அற்புதங்கள், பல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் வரிசையாக வரும். கடந்த காலங்கள்ல நடக்கல, நம்மளால செய்ய முடியல, நமக்கெல்லாம் இது கிடைக்காது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் போய் இதெல்லாம் கிடைக்குமா, இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா அப்படின்னு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும் 5இல் வலுவாக இருக்கும் ராகுவும் உங்களுக்கு எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தரப்போறார். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க வசந்த காலத்தை நோக்கி பயணப்பட போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச போது, உங்களுக்கு வெற்றி கிடைக்க போது, உங்களுக்கு தடைகள் விலக போது, உங்களுக்கு அவதூறுகள், அநீதிகள், துரோகங்கள் எதெல்லாம் உங்களுக்கு இழைக்கப்பட்டதோ அதற்கெல்லாம் கடவுளே உங்களுக்கு நியாயம் கற்பிப்பார். கடவுளே உங்களுக்கு நீதி சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான 77 நாட்களை, ஒரு நாளை, ஒரு மணித்துளியை கூட வீண் பண்ணாமல் எல்லா விதமான வெற்றியையும் நீங்கள் அடைவதற்காக உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டால் இந்த 77 நாட்கள் உங்கள் லைஃபை செட்டில் செய்ய வைக்கும். உங்களுக்கு ஒரு ஆழமான, ஒரு அற்புதமான அடித்தளத்தை தொழிலோ, வியாபாரமோ, வேலையோ, தனிப்பட்ட வாழ்க்கையோ எல்லாவற்றிலும் உறுதியாக இந்த கிரக அமைப்பு அமைத்து தரும். 5ல எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை தரும். அதுலயும் உங்களுக்கு யோகாதிபதி 5ல் இருந்தா உங்களுக்கு விரும்பிய பதவி கிடைக்கும். உங்கள் புகழ் அதிக அளவில் வளரும். அரசியல்வாதிகள் இழந்ததை திரும்ப பெறலாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி, அது ஆதாயம் தரும் பதவி, எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். சமூக பணியாக இருக்கலாம், NGO, ட்ரஸ்ட்ல நீங்க ஏதாவது மெம்பர் ஆகணும், அல்லது அந்த ட்ரஸ்டை உருவாக்கணும், அதை இன்னும் பெரிதுபடுத்தணும், அதை இன்னும் வளர்க்கணும் அப்படின்னா அது போன்ற எல்லா விதமான முயற்சிகளுமே இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தரும். பணத்தை குறிக்கக்கூடிய குருவால் இந்த யோகம் நடைபெறுவதால் பண தட்டுப்பாடு நீங்கும். அதிகப்படியான பணத்தை வாழ்க்கையில எப்ப பாப்பீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாப்பீங்க. உங்களுக்கு பணம் சார்ந்த சிக்கல், அது தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், எதுல பண சிக்கல் இருந்தாலும், எதுல கடன் இருந்து கட்ட முடியாம இருந்தாலும், ஹவுசிங் லோனா இருக்கலாம், பர்சனல் லோனா இருக்கலாம், எஜுகேஷன் லோனா இருக்கலாம், அல்லது ஜுவல் லோனா கூட இருக்கலாம். எந்த லோனாக இருந்தாலும் கட்ட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கடனை நிவர்த்தி செய்யலாம். கடன் கட்டுவதற்கான வழி கிடைக்கும். நிதி ஆதாரம் தென்படும். உங்களுக்கான வராக்கடன் குறையும். நீங்க பணம் கொடுத்திருந்த நண்பர்கள், உறவுக்காரங்க, நீங்க முதலீடு செய்திருந்த பிரைவேட் நிறுவனம், MLM, பிரைவேட் பினான்ஸ், எதுல நீங்க பணம் போட்டிருந்து சிக்க வச்சிருந்தாலும் அந்த பணம் திரும்ப வரும். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வழி கிடைக்கும். 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம். அப்ப பூர்வீக சொத்து வரலையா? வரும். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்கா? உடன் பிறந்தவர்களோடோ தாய் தந்தையரோடு இந்த கருத்து வேறுபாட்டினால் உங்களுக்கான பூர்வீக சொத்து வருவதில் எந்த விதமான தடை இருந்தாலும், அதுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது முழுவதும் நீங்கிவிடும். ஒரு அற்புத காலகட்டமாக இந்த யோக காலம் உங்களுக்கு இருக்கும். வழக்குகள் முழுமையாக தீரும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளும் வெற்றியில் போய் முடியும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாடப்பிரிவுல நீங்கள் அவர்களை சேர்த்து விடணும், நல்ல பள்ளி கல்லூரிகள் அவர்களை சேர்த்தணும் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது சேமிப்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கும் அருமையான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான நிதி ஆதாரமும் கிடைக்கும். ஒரு யோக காலமாக இந்த அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு அமையும். உங்களை பணத்துல யாராவது ஏமாத்திருக்காங்க, நயவஞ்சகமா பேசி பணத்தையோ சொத்தையோ விலை உயர்ந்த பொருளையோ அல்லது உங்களை ஜாமீன் கேரண்டி போட்ட வச்சு யாராவது உங்களை சிக்க வச்சிருந்தாங்கன்னா அந்த சிக்கலில் இருந்தெல்லாம் வெளியில் வருவீர்கள். அதற்கான யோசனையும் அதற்கான திட்டமும் உங்களுக்கே தென்படக்கூடிய, அதை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய அல்லது அதற்கு நீங்களே தீர்வு காணும் ஒரு யோக காலம்னா அது இந்த 77 நாட்கள். ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கவுண்ட்ஸ்ல டிரான்சாக்ஷன் இஷ்யூஸ் இருக்கு, அதை சரி செய்ய முடியாம இருக்கு, ஒரு ஜிஎஸ்டில பிரச்சனை, இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, அல்லது பழைய அக்கவுண்ட்ஸ்க்காக சேல்ஸ் டாக்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது போன்ற எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை இப்பொழுது நீங்கள் சரியாக தீர்த்து கொண்டு உங்களுடைய நிறுவனம், தொழில் அல்லது உங்கள் மீது இருந்த அரசு சார்ந்த மேல் நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்தாகும். அதை அருமையாக நீங்கள் சரி செய்து கொள்ளும் ஒரு பாக்கிய காலம்னு சொல்லலாம் இந்த யோக காலத்தை. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் மந்தமா இருக்கு, நடக்கல, நிறைய பின்னடைவுகள் இருக்கு, அதை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், படாத பாடுபட்டு இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம்னா இப்போ புதிய ஆர்டர்கள் வரும். புதுவிதமான தொழில் யுக்திகள், வியாபார யுக்திகள் உங்களுக்கு தென்படும். அதன் வழியாக உங்கள் தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து இருந்தவர்களுக்கு அதில் ஏதேனும் சிக்கல் இருக்கு, ஒரு EPCG லைசன்ஸ் உங்களால ஹானர் பண்ண முடியல, அல்லது அந்த லைசன்ஸை வாங்க முடியல, அல்லது எக்ஸ்போர்ட்ல ஏதாவது இன்சென்டிவ் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த சலுகைகள், உதவிகள், அதில் இருந்த சிக்கல்கள் முழுவதுமாக தீர்ந்துவிடும். புதிதாக ஏற்றுமதி செய்யணும், இறக்குமதி செய்யணும் நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். அதில் நேரடியாக மறைமுகமாக ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இது மிகப்பெரிய யோக காலமாக இருக்கும். வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர்களா இருக்கலாம், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், உங்களுக்கு எல்லோருக்குமே இது ஜாக்பாட் தரும் காலம், நல்ல செய்தி வரும் காலம். உங்கள் ஜாப் செக்யூரிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், ஜாப் கிடைக்கும். நீங்க வெளிநாட்டுல படிக்க போகணும்னா அந்த எண்ணமும் ஆசையும் நிறைவேறும். அங்க போய் படிச்சுட்டே பார்ட் டைம்ல ஜாப் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான வாய்ப்பு வரும். கடந்த காலங்கள்ல ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அல்லது கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கீங்க, ஆனா ரிப்ளை வரல அல்லது ரிசல்ட் வரலைன்னா அந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு உன்னத காலகட்டமாக இந்த 77 நாட்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். தொழில் வேலையை விரிவுபடுத்தணும், விவசாயத்தை விரிவுபடுத்தணும், அல்லது விவசாயத்துல நிறைய கடன் ஆயிடுச்சுன்னா அதை எல்லாம் சரி செய்வதற்கும் அந்த கடனை கட்டுவதற்கும் இப்ப விவசாயத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏதாவது வங்கிகள்ல லோன் எதிர்பார்க்கறீங்க அல்லது அரசின் சலுகை மானியம் இருக்கு, அந்த ஸ்கீமை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாம ஏதாவது தடுமாறிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். அதன் வழியாக அரசின் சலுகையும் மானியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு
அற்புத காலகட்டமாக இந்த 77 நாட்கள் உறுதியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும் அல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்துல இப்ப பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி போட்டுட்டே வந்தோம்னா, இந்த காலகட்டம் நீங்கள் சிகிச்சையின் வழியாக மருந்து மாத்திரையின் வழியாக உங்கள் குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்யும் ஒரு அற்புத காலகட்டமாக இருப்பதால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான வெற்றி கிடைப்பதற்கும் எல்லா விதமான தடைகள் நீங்குவதற்கும் உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் நீங்க மன கஷ்டத்தோடு ஏதாவது ஒரு டிப்ரெஷன்லயோ டென்ஷன்லயோ இருக்கிறீங்க, அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு விரிசல், நண்பர்களோட ஒரு கருத்து வேறுபாடு, அல்லது தொழில் வியாபாரம் வேலை ஏதாவது ஒண்ணுல முடிவெடுக்க முடியாம தத்தளிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு மகாலட்சுமி இருப்பது போலவே பாம்பன் சுவாமிகள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைத்த அந்த எந்திரத்தின் பெயர் கமலபந்தம். மகாலட்சுமியை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு லட்சுமி அமர்ந்திருக்கும் அந்த தாமரையை உணர்த்தக்கூடிய கமலபந்தம் என்பது மந்திர வடிவிலும் எந்திர வடிவிலும் எண் வடிவிலும் எழுத்து வடிவிலும் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அந்த கமலபந்தத்தை உங்களோட வீட்டு பூஜை அறையில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்தில், அலுவலகத்துல வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் நீங்க எங்கெல்லாம் தனிமையாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, எங்கே எல்லாம் நீங்கள் தத்தளிக்கிறீர்களோ தவிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கடவுள் உங்களோடு இருக்கக்கூடிய உணர்வும் எந்த சிக்கலையும் சரி செஞ்சிடலாம், இதை தீர்த்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். நல்ல எதிர்காலம், அதிர்ஷ்டம் தரும் காலம், அற்புதம் தரும் காலம், யோக காலம், நிரந்தரமான வெற்றி, நீடித்த புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியதில் இந்த கமலபந்தம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தேவைப்படும் நபர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த கமல பந்தத்தை வாங்கி வெள்ளிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். உங்கள் எல்லா விதமான தடைகளும் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் பெற்று குறைவில்லாத வாழ்க்கை வாழ முடியும். உங்களைப் போலவே பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வரக்கூடிய துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பி அவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் உதவுங்கள். ஒருவரோட வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி அடைவதற்கும் அவர்கள் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கும் நீங்களும் காரணமாக இருங்கள். அந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறி, இதே போல் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்க தாய் மகாலட்சுமியிடம் மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.